தித்வா புயல் பேரிடரால் பாதிக்கப்பட்டு தற்போது இருக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களின் எண்ணிக்கையாக 12,311 குடும்பங்கள் மத்திய பாதுகாப்பு நிலையத்திலேயும் நபர்களாக 38,432 பேரும் இருக்கிறார்கள் 25 மாவட்டங்களிலும். அதே போன்று காணாமல் போன எண்ணிக்கையினராக 563 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அத்தோடு பாதுகாப்பு மத்திய நிலையத்திலே 2,366 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் 89,733 குடும்பங்கள் தற்போது பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருக்கிறார்கள். இதோடு இந்த அரசிலே 25,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு அத்தியாவசியமான விடயங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே வெளிநாட்டு உதவிகள் பல்வேறு நாடுகளில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. துருக்கி, பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சீனா, மாலத்தீவு, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஜெய்கா போன்ற அமைப்புகளிலிருந்து இந்த வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பெற்று அவை ஒரு குடவத்தையில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையில் அங்கு சேமித்து வைக்கப்பட்டு அங்கிருந்து பாதுகாப்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்களுடைய வேண்டுகோள் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது. இதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரிலே ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதனுடைய தலைவராக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர அவர்கள் அதற்கு தலைமை வகிக்கிறார். அத்தோடு உப குழு மற்றும் உப கமிட்டி ஊடாகத்தான் இந்த பொருட்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாமே தரவுகளும் அங்குள்ள பொருட்களும் மிகவும் பாதுகாப்பாகவும் உரிய இடத்தின் வேண்டுகோள் அடிப்படையில் சென்றடைகின்றன. இந்த விடயத்திலே மாவட்ட அனர்த்த உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் போன்ற இந்த இயந்திரத்தின் ஊடாகத்தான் இந்த பொருட்கள் செல்கின்றன. அவற்றிலே உணவுப் பொருட்கள் இருக்கின்றன, பானங்கள் இருக்கின்றன, கூடாரம், மெத்தை, போர்வை, மின்பிராப்பாக்கி போன்ற அவசியமான பொருட்களும் சிவில் என்ஜினியரிங் சம்பந்தமான பொருட்களும் இதிலே உள்ளடங்கப்படுகின்றன. அத்தோடு இந்த வருட இறுதிக்குள்ளே இந்த 25,000 ரூபா கொடுப்பனவும் மற்றும் ஏனைய 5,000 ரூபா கொடுப்பனவும் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருட முற்பகுதியில் இருந்து ஏனைய மத்திய நிலையத்தில் உள்ளவர்களை நிரந்தர வீட்டிற்கு அனுப்புவதற்கான வேலை திட்டத்திலே தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த குறிக்கோளுக்கு அமைவாக பெரும் பல அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள் எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு உதவி அளித்து வருகின்றன. அவர்கள் ஒரு பங்குதாரர்களாக செயற்படுகிறார்கள். இந்த மட்டத்தினுடைய எங்களுடைய பிரதான சவாலாக பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் உள்ள குடும்பங்களை அவர்களுடைய நிரந்தர வீட்டிற்கு அனுப்புவதே எங்களுடைய பிரதான இலக்காக இருக்கிறது. அத்தோடு தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பணிப்பாளர் கதைத்திருந்தார். இந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் கண்டி, கேகாலை, நுவரேலியா, பதுளை போன்ற மாவட்டங்கள் மண் சரிவுக்கு அபாயத்துக்கு உட்பட்ட மாவட்டங்களாகவும் அவற்றிலே அந்த உரிய இடத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவற்றில் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய விடயங்களையும் செய்து இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதே எங்களுடைய இலக்காகும். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.